டேய், யாரா நீ? விடுறா அவள. நீ யாருடா? நீ ஏன்டா இதுக்குள்ள வர? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ இங்க இருந்து கிளம்புடா. முதல்ல அவளை விடுறா. உனக்கு என்ன தெரியும் அவளை பத்தி? அவளை கொன்னாதான் என் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையும். இவளை கொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்டா. கவின், கவின். பிரீத்தி, இவளை சும்மா விடக்கூடாது. நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த பிரச்சனையை இங்கேயே விடுங்க கவின். போலீஸ் கேஸ்னு போனா நமக்கு தான் தேவையே இல்லாத சிக்கல். இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் பைக் எடுத்துட்டு வர்றேன். என்ன பண்றன்னு பாரு. இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. ஆனா என் கையால தாண்டி உனக்கு சாவு. பிரீத்தி, வந்து பைக்ல ஏறு. முதல்ல இங்க இருந்து சேஃப் ஆயிடுவோம். யாரு பிரீத்தி அவன்? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவனை உனக்கு எப்படி தெரியும்? ப்ளீஸ் கவின், எனக்காக இங்க நடந்ததை மறந்துடுங்க. ஹேய் சுகர் பண்ணு, கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயா? சொல்லுங்க கவின். இல்ல, நியூஸ் பார்த்தேன், அது விஷயமா தான். நீங்க எதுவும் கேள்விப்பட்டீங்களா? இல்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் நேத்து நியூஸ் பார்க்குற நிலைமையிலயா இருந்தேன். ஓ சாரி, ஒன்னு சொல்லணும். உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த பையன் ஏதோ மர்மமான முறையில் இறந்திருக்கான். என்ன சொல்றீங்க? ஆமா, உண்மைதான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அவனோட ட்ரெஸ்ஸும் அவனோட முகமும். ஆனா டிவியில பார்க்கும்போது ரொம்ப கோரமா இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பிரீத்தி. எனக்கு எதுவும் தெரியல. என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் கவின். சரி, எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்றேன். உங்க நம்பர் வேணும், கிடைக்குமா? ஷூர் கவின், தரேன். ஓகே, பாய் கெவின், நாளைக்கு பார்க்கலாம். ஏமா, டோர் ஓபன் பண்ணு. சொல்லுங்க சார், என்ன விஷயம் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஏய், எதுக்கு வந்திருக்கோன்னு உனக்கு சொல்லணுமா? அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியாது, அப்படித்தானே? நேத்து ஒருத்தர் செத்து போயிருக்கான். அவன் யாரு என்னன்னு கூட உனக்கு தெரியும். இப்ப எதுவும் நடக்காத மாதிரி என்ன கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், உன் பேரு பிரீத்தி தானே? நீ பொண்ணா இல்ல சைக்கோவா? கொலகாரி. யோ பாக்கியா, இவ யாரா இருந்தா என்ன? இந்த கேஸ்ல மெயின் விஷயமே இவதான். இவளை இப்படியே விட்டா மொத்த ஊரையும் சுடுகாடா மாத்திடுவா. நாம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். உண்மைதான் சத்யா சார். இவன் மேல எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. இப்போ ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவா சார், நம்ம ஆளுங்களை வர சொல்லி. யோ, நீ வேற சும்மாரியா? இந்த டைம்ல எல்லாம் வேணாம். பெட்ரோல் டியூட்டி வேற இருக்கு. நாளைக்கு ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விசாரிக்கிற முன்னாடி விசாரிச்சா உண்மையை தானா சொல்ல போறா. கண்டிப்பா சார், ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறது தான் கரெக்ட். பாக்கியா,
நீ ஒன்று பண்ணு, மாலதி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ பேசிதானே ஆகணும். ஏய், யார் ஃபோன் பண்றா? கால் அட்டன் பண்ணி என்கிட்ட கொடு. சார் அவ என் ஃப்ரெண்டு சார். நான் வீட்டுக்கு வந்துட்டேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்றா. சரி, நீ பேசு. நாளைக்கெல்லாம் பேசவே முடியாது. பாக்கியா, அவன் நம்பர் எடுத்துக்க. ஏய், நாளைக்கு ஷார்ப்பா 8 மணிக்கு நீ ஸ்டேஷன்ல இருக்கணும். இல்லைன்னா பிரஸ் நியூஸ்னு தேவையில்லாத ஏழ்றையெல்லாம் உன் பேர்ல சேர்த்து விட்டுடுவேன். மரியாதையை காப்பாத்திக்க. இவளுக்கெல்லாம் இப்படி பண்ணாதான் சார் ஒழுங்கா நம்ம வழிக்கு வருவா. அவனா விசாரிக்கவா? பாக்கியா, டைம் ஆயிடுச்சு. பெட்ரோல் டியூட்டிக்கு வேற போகணும். அவளை ஃபாலோ பண்ண லோக்கல்ல நம்ம ஆளை ஒருத்தவரை போடு. இப்ப போய் ஜீப் எடு. உடனே எடுக்கிறேன் சார். ஹலோ, சொல்லுங்க கவின். ஏதோ பேசணும்னு சொன்ன, அதான் கால் பண்ணேன். ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒர்க் டென்ஷன், அதனால மைண்ட் கொஞ்சம் அப்செட், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நீ டிஸ்டர்ப்டா இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ ரெஸ்ட் எடு. நான் மார்னிங் கால் பண்றேன். இல்லைன்னா காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம். குட் நைட் பிரீத்தி. ஓகே கவின், குட் நைட். ஓய், ஆ சொல்லுங்க. எனக்கு உங்ககிட்ட பேசினதுல கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. ஓகே, மார்னிங் பார்க்கலாம். டேக் ரெஸ்ட். ஓகே கவின், குட் நைட், தூங்குங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ச்சே. ஆ ஓ, நீயா? நான் வேற பயந்துட்டேன். சரி, உள்ள வா. இல்லடி, எனக்கு இங்க பக்கத்துல தான் ஒர்க். சோ உன்னையும் கொஞ்சம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ எப்படி இருக்க? பழசெல்லாம் மறந்துடுடி. எதையும் யோசிக்காத, எல்லாம் சரியாயிடும். ஃப்ரீயா விடுறி, நிம்மதியா தூங்கு. ஓகேவா? தேங்க்ஸ் டி. நான் இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். மார்னிங் யோகா வேற ஸ்டார்ட் பண்ணணும். ஹே, சூப்பர் டி. மேடம்க்கு என்ன திடீர்னு யோகாலாம்? சம்திங் சம்திங். ஹே லூசு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்ல, அதான். ஓ, அப்போ சரி. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. காலையில பார்க்கலாம். டோர்லாம் ஒழுங்கா க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா தூங்கு. நான் கிளம்புறேன். குட் நைட் பிரீத்தி. பாய். ஓகே, மார்னிங் பார்க்கலாம். குட் நைட், பாய். வீட்டுக்கு போயிட்டு மறக்காம மெசேஜ் பண்ணு. ஆ